ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்க உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த யூதாவின் புத்தகத்துல சுவாமி நாங்க சில வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். தடையின்றி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு விளங்காது. ஆனா நீர் எங்களுக்கு விளக்கி தரும்போது ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவும், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா இதை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இதயத்தை நீர் திறந்தருளும் சுவாமி. அன்றைக்கு லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல எங்கள் உள்ளங்களையும் திறந்து வசனங்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ள வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So good evening everyone. Welcome to you all to the study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த யூதாவின் புத்தகத்தில முதல் 8 வசனங்களை கடந்த வாரம் தியானித்தோம். அந்த 8 வசனங்களில நிறைய காரியங்களை பார்த்தோம். யூதா அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் உற்சாகத்தோடு தன்னுடைய ரட்சிப்பை பற்றியும் மற்றவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பின் செய்தியை குறித்து தான் சொல்லணும்னு ஆர்வமா ஆரம்பித்தார். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு ஆவியானவரின் உந்துதலில அவர் எழுதினது நமக்கு ஒரு எச்சரிப்பாக, ஒரு உணர்த்துதலாக ஒரு வசனங்களை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். முக்கியமாக அவர் இந்த இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ற கடைசி காலத்து பக்தர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிப்பு உண்டாக்க அவர் சில காரியங்களை இந்த அதிகாரத்துல, இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம அந்த 8ஆம் வசனத்திற்கு பிறகு 9ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து அதை தியானிப்போம். நாம் எபிரேயர் நிருபம் படிக்கும் போதே இந்த தூதர்களை பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம். தூதர்கள், அவர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி நாம் அந்த புத்தகத்துல பார்த்தோம். நம்மை சுற்றி இந்த தூதர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். தூதர்கள் பரலோகத்துல திரள் சேனையாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அவர்களை விட சற்று அதிகமாக நம்மை படைத்திருக்கிறார், நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் நாம் இந்த எபிரேய நிருபத்துல பார்த்தோம். இங்கே யூதா ஒரு தூதனை பற்றி இந்த வசனத்துல பேசுகிறார். 9ஆம் வசனத்துல அந்த தூதனின் பெயர் மிகாவேல். அவரை பிரதான தூதன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்ப தூதர்களில் லீடர், இஸ் த லீடர் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். அவரை குறித்து பேசும்போது ஒரு ஒரு புரியாத ஒரு காரியத்தை இங்க பேசுவதை நாம் பார்க்கிறோம். இது வேற எங்குமே இதை பற்றி குறிப்பிடவில்லை வேதத்தில். ஆனால் இங்கே அதை அவர் யூதா குறிப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொன்னான். இங்க மிகாவேலுடைய ஒரு குணாதிசயத்தை, ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பற்றி அவர் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா இந்த இன்சிடென்ட்டே நமக்கு கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கு. அதாவது புதிராய் இருக்கிறது. 2 விதமான தூதர்களை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருக்காரு. ஒன்று ஏஞ்சலிக் பீயிங்ஸ்,
அதாவது மைக்கேல் மிகாவேலை பற்றி. அந்த அந்த ஏஞ்சலிக் பீயிங்ஸ் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிற ஏஞ்சல்ஸ். அவர்கள் கர்த்தருடைய கமாண்ட் ஏற்றவாறு மனிதருக்கும் அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் பணிபுரிகிற ஏஞ்சல்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த டெவில். அந்த டிமானிக் ஸ்பிரிட்ஸ் அதுவும் பிசாசும் பிசாசின் தூதர்களும் இவர்கள் எல்லாரும் ஒரு காலத்துல ஏஞ்சல்ஸா இருந்தவர்கள் தான். ஆனா கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணி கர்த்தருக்கு எதிராக காரியங்களை செய்த போது அவர்கள் தள்ளப்பட்டார்கள், கீழே தள்ளப்பட்டு பாதாளத்திலும் சில பேர் அடக்கப்பட்டார்கள் என்று இதே அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம். அவங்க மனிதருக்கு விரோதமானவர்கள், மனிதருடைய எதிரிகள் என்றே நாம் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா மனிதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை பிரியப்படுத்துவதும் கர்த்தரிடத்திலேயே போய் அவரோடு கூட எப்பொழுதும் வாழ்வதும் தான் மனிதனுடைய விருப்பம். ஆனா இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்று பார்த்தீங்கன்னா அதை தடை செய்கிறான். அதனுடைய எந்த முன்னேற்றத்திற்கும் முன்னேற விடாதபடி அவன் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த இந்த விதமான ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இரண்டு விதமான ஏஞ்சல்ஸும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஏஞ்சலிக் பீயிங்ஸ், குட் ஏஞ்சல்ஸ் who want to serve according to the will of God. Another group of angels which are called as demons, they are also surrounding us. இவர்கள் இருவருக்கும் நடுவே நமக்குள்ளாக போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாம இருக்கோம். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த சூழ்நிலையில தான் இருக்காங்க. இப்போ இந்த பிசாசு என்ன செய்தாலும் அநேக முயற்சிகளை செய்து நம்மை தடை செய்ய முயற்சித்தாலும் கர்த்தர் நமக்காய் செய்த காரியத்தை அவனால என்ன செய்ய முடியாது, அவனால அதை செய்யவும் முடியாது, அதை அவன் நல்லிஃபை பண்ணவும் முடியாது. தட் இஸ், he cannot make a saved person as an unsaved person. ரட்சிப்பை அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அவனால் எடுத்து விட முடியாது. ஆனா நாம மனிதனாகிய நாம் அவனுடைய வழிக்குள்ளாக நாம செல்லும் போது நாம் சில சமயங்களில அதை என்ன செய்யறோம், அதை இழந்து விடுகிற நிலைமைக்கு போய்விடுகிறோம். அது நம்முடைய சுய சித்தத்தினாலே நாம் அந்த வழியை தெரிந்து கொள்வதினாலே. ஆனா பிசாசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், பவர், அத்தாரிட்டி எல்லாமே இஸ் ஆல் கிவன் பை காட். நத்திங் இஸ் இட்ஸ் ஓன். Even for the good angels, all the power and authority and whatever they can do is all given only by God. They are only beings which can serve. So இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு சமூகத்துல நம்முடைய சொசைட்டில there are a group of people who venerate these angels. They have churches for these angels. They worship these angels. ஆனா they are only beings. எவ்விரையிலே நம்ம நல்லா விளங்கி கொண்டோம். இங்கேயும் யூதா அழகா சொல்றாரு, they are just beings who are to serve God. They have nothing of their own. They are even a little lower than human beings because we are fulfilling the will of God by building the kingdom, which work is not given to the angels. மீட்பு செய்தியை சொல்லவும் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதும் இந்த தூதர்களால் முடியாது.
நல்ல தூதர்களாலே முடியாது. அதை செய்யக்கூடியது மனிதர் தான். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அதை அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நம்மை நம்பி இருக்கிறார். ஆனால் அந்த தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாய் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மைக்கேல், மிகாவேல் என்கிற இந்த ஆர்க் ஏஞ்சல், இந்த பிரதான தூதனை குறித்து வேதத்தில 4 இடத்துல வாசிக்கிறோம். தானியேலுக்கு தரிசனமாகி தானியேலுக்கு சில காரியங்களை சொல்லும் போது அவனிடத்துக்கு அந்த பதிலை கொண்டு வருவதற்குள்ளாக அங்க பெரிய போர் வரும். எப்போ எந்த இடத்துல இந்த மிகாவேலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போதும் அங்கு ஒவ்வொரு இடத்திலும் அவர் போரிடுகிறதாக, சண்டையிடுகிறதாக தான் நாம் பார்க்கிறோம். So he's a leader. He's a leading angel, archangel who is to battle. போரிடுகிற ஒரு தூதனாக அவரை பார்க்கிறோம். தானியேல் 10, தானியேல் 12, இந்த யூதா புத்தகம், பின்பு வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் இவரை பற்றி குறிப்பிட்டது. எவ்ரிவேர் only in the context of a battle. இதே சமயத்துல காப்ரியேல்னு இன்னொரு தூதனை பற்றி நாம் அறிவோம். அவருடைய வேலை அறிவிக்கிற வேலை, செய்தியை அறிவிக்கிற வேலை. அவர் நமக்கு நிறைய இடத்துல அவர் இந்த செய்திகளை சொல்லுவதை நாம் அறிந்திருப்போம். மேரி, ஜோசப், மேய்ப்பர்கள், சகரியா, like this. So the Gabriel has got a different work. So ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு விதமான பணிகள் உண்டு. இந்த மைக்கேலுக்கு இந்த பணி. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, மோசேயினுடைய உடலை குறித்து பிசாசுக்கும் இந்த மிகாவேலுக்கும் ஏதோ தர்க்கம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப மோசேயினுடைய உடல்ன்னு சொல்லும் போது அப்ப மோசேயுடைய மரணம் பற்றி நாம் பார்க்கணும். மரணத்தை நம்ம உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களில நாம வாசிக்கிறோம். ஒரே ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு போய் கானான் தேசத்தை எல்லாம் காட்டிட்டு அதற்கப்புறம் அவர் அங்க மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணினாருன்னு கூட நாம வாசிக்கிறோம். சரி, அந்த மோவாப் தேசத்துல பெத்பேயோர் என்கிற அந்த இடத்துக்கு எதிரான ஒரு மலை, நேபோ மலை என்று கூறப்படுகிறது. அந்த மலையில தான் அவருடைய கல்லறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கதான் அவர் புதைக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த அந்த இடத்துல அந்த அவரை புதைப்பதற்குள்ளாக ஒரு இயற்கையான மரணத்தை அவர் அடைவதற்கு முன்பாக இந்த மிகாவேலுக்கும் இந்த பிசாசுக்கும் ஒரு தர்க்கம். என்னன்னு சொன்னா, பிசாசு எந்தெந்த விதத்துல கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய பிளான்ஸ், பர்பசஸ், வில் எல்லாத்தையும் in man and in his own life, in God's own life, Jesus' own life, when he came as a human being, எது விதத்தில எல்லாம் தடுக்கலாமோ அது மாதிரி எல்லாம் தடுக்கிறதற்காக மிக முயற்சிக்கிற ஒரு பர்சனா நம்ம பார்க்கிறோம். பிசாசு இப்படித்தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்கேயும் கூட கர்த்தர் இவனை குறித்து இருக்கிற திட்டத்தை, அதாவது மோசேயை குறித்து இருக்கிற திட்டத்தை தடுக்கும்படியாக அவர் அங்க மோசேயுடைய உடலை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். அந்த பிசாசு விரும்புகிறான். எதற்குனா, மோசே பாவம் செய்தவன், கோபம் கொண்டவன். அதனாலதான் அவன் என்னாச்சு, அவன் தண்டிக்கப்பட்டான். அதனாலதான் அவனால அந்த இதற்கு செல்ல முடியல. ஆகவே இவன் எனக்கு சொந்தம், இவன் என் கூட்டத்தான் அப்படின்னு பிசாசு சண்டை போடும். ஆனா மிகாவேல் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தபடினால, கர்த்தர் இவனுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாருன்றதுனால அந்த உடலை பிசாசுக்கு கொடுக்காம காத்து கொள்ளுறதுக்கு அவன் சண்டை போடுறான். சரி, கர்த்தருடைய திட்டம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கிறோம் அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இந்த டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலையில மோசே அங்க
இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தவும், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை அவருக்கு அந்த ஃபியூச்சர் காரியங்களை விளக்கவும் அங்க அவரோட சம்பாஷிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் இந்த மோசையின் வாழ்க்கையில இருக்கிறபடியினால அவர் அந்த அந்த காரியத்தை அவன் செய்ய விடாதபடி, இவன் எனக்கு சேர்ந்தவன், இவன் பாவம் செய்தவன் அப்படின்னு அந்த உடலுக்கு சண்டை போடுகிற விதமாக பிசாசும் மிகாவேலும் சண்டை போடுவதாக நாம பார்க்கிறோம். அந்த பிளானை டிஃபீட் பண்றதுக்காக எப்படியாவது முயற்சிக்கிறோம். ஆனால் இங்கே நாம வாசிப்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே மோசையினுடைய உடலை குறித்து பெரிய தர்க்கம் ஏற்பட்டு அவன் பிசாசும் அவனும் சண்டை போடும் போதும் இதுதான் பேக்ரவுண்ட் சீனு. பட் வாட் ஜூட் வாண்ட்ஸ் டு சே இஸ், very emphatically he says that Michael did not rebuke Satan on his own power. அதத்தான் அங்க ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு இந்த அதிகாரத்திலேயே அதிகமா அவர் பேசுறது எப்படின்னா, தேவனை எதிர்த்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற தேவ பக்தர்கள், ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள், the ungodly, they think they are godly but they are ungodly. So he wants to make a very clear distinction here. அதனாலதான் அதைத்தான் இங்க முக்கியப்படுத்தி யூதா சொல்லுகிறார். ஆனா இந்த பேக்ரவுண்ட் என்னன்னா, இது இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அங்க நடக்குது பிட்வீன் மைக்கேல் அண்ட் த டெவில். எதற்கு அப்படின்னு சொன்னா, காட்ஸ் பிளான். காட் வந்து he had a plan of bringing Moses again. இந்த டிசைபிள்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க, மோசையும் எலியாவையும் கண்ணால பார்ப்பாங்க அந்த மறுரூப மலையில. அந்த காட்சிக்கு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 2 சாட்சிகள் என்று சொல்கிறாங்கல்ல, அந்த 2 சாட்சிகள்லையும் எலியாவும் மோசையும் என்று சொல்றாங்க. அநேகர் எலியாவும் ஏனோக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் எலியாவும் மோசேயும் என்று சொல்றாரு. எப்படியானாலும் மறுரூப மலையில மோசையும் எலியாவும் தான் நின்றார், இயேசு கிறிஸ்துவோட பேசி கொண்டிருந்தார். அந்த இடம், அந்த காட்சி, அந்த அனுபவம் மிகவும் பரவசமா இருந்ததுனால பேதுரு என்ன சொல்றாரு, நம்ம இங்கேயே கூடாரம் போட்டு தங்கிக்கலான்றாரு. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வுக்காக கர்த்தரே அவனுடைய சரீரத்தை புதைத்தார் என்று சொல்லி நம்ம அடக்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆனா இந்த பிசாசு தர்க்கிக்கும். சோ இங்கே நம்ம நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பர்சனல் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்கேல் always was in a battle. He is in a battle. Even now he still exists and he will. வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பார்ப்போம், எங்கனாலும் அவர் போரிடுகிற ஒரு தூதனாக நாம் அவரை பார்ப்போம். ஆனால் அந்த போரிடுகிற விதம் மிகவும் முக்கியம். என்னது, அவர் வந்து தன்னுடைய சொந்த அத்தாரிட்டியில, தன்னுடைய சொந்த பவர்ல அந்த பிசாசோடு கூட அவன் தர்க்கிக்கிறதில்லை. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், அப்படிதான் அவர் வந்து he rebukes the spirit, because his work is not to mock or accuse the devil. நிறைய சமயத்துல நாம் என்ன செஞ்சிடறோம், நம்முடைய சுய இதை கொண்டு, நம்முடைய சுய முயற்சியில, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்துல, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களின் மூலமாக நாம் அதை சொந்தமாய் பிரயோகிக்க முயற்சிக்கிறோம். எவ்வளவு பேர் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, we have to do anything only in the name of the Lord, and we know only in the name of the Lord we have the victory.
In the name of Jesus, we have the victory. In the name of Jesus, demons will flee. In the name of Jesus, miracles will happen. But all that will happen only in the name of Jesus. So here also Michael gives us a very good example of condemning the spirit only in the name of Jesus and not on his own. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம யாரை திருத்தினாலும், யாருக்கு ஆலோசனை சொன்னாலும், யாரை நாம குற்றமா படுத்துறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. We are not supposed to do. When we do also, we must do only in the name of the Lord according to the word of God. இந்த கீழே வச்சிருக்கீங்கல்ல அதை கையில் வேதத்தை கையில் வைத்துதான், வசனங்களை பிரயோகித்துதான் நாம் எதையுமே செய்யணும். இயேசு கிறிஸ்துவே அதற்கு நமக்கு நல்ல முன்மாதிரி. அவர் சோதிக்கப்பட்ட போது வசனமாகிய வைத்து கொண்டுதான் அவர் என்ன செய்தார்? அவர் இது பண்ணார், பிசாசை வென்றார். சோ நமக்கும் இது ஒரு பாடம். என்னவானாலும் வசனத்தை வைத்துதான் நாம சொல்லணும், வசனத்தை வைத்துதான் ஜெபிக்கணும், வசனத்தை கொண்டுதான் நாம அற்புதங்களை செய்யணும். வசனம் தான் நமக்கு அடிப்படை. நம்முடைய சொந்த இதாய் எதுவுமே இருக்கக்கூடாது என்பது மிக முக்கிய. சரி, அடுத்த வசனத்துல இவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவர்கள் யார் என்று பார்ப்போமானால், தி அன்காட்லி, த பீப்புள் ஹூ ரிஜெக்ட் கிரைஸ்ட். தேவ பக்தியாய் துணிகரமாய் நடிக்கிற மனிதர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார். இது ரொம்பவே ஹார்ஷா யூதா அப்படிப்பட்ட மக்களை கண்டிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியாதது, நமக்கு நிறைய தெரியாதது இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற பரலோக வீடை பற்றி நமக்கு என்ன தெரியும்? வசனம் சொல்லுது, கண்கள் காணவில்லை, காது கேட்கல, நமக்கு அதை பற்றி ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்லப்படுது. அப்புறம் அதே மாதிரி நாம் எப்படி மறுரூபமாக போகிறோம் அதுவும் நமக்கு தெரியாது. அது வேற வித்தியாசமான மார்டல் டு இம்மார்டல், இப்படி நாம அப்படி ஒரு நிலைமைக்குள்ள போகிறோமே ஒழிய, ஆனா அது என்ன, எப்படி பெரிஷபிள் will become imperishable, how will it be, we do not know, but we believe and we have that faith that one day we will be transfigured like Jesus, how he was on the Mount of Transfiguration. அதற்கு அடையாளமாக தான் அதை செய்து காட்டினார். ஆனா இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாம நிறைய தெரியாதவைகளை தூஷிக்கிற மனிதர்களாய் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் அவர் முக்கியமா சொல்றாரு. அதுவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இல்ல ஊழியம் செய்கிறவர்கள். Here it is mentioned as dignitaries, which means ordained people, could be ordained people, could be missionaries, could be people who profess, who perform miracles, who take the good news to unreached places. ரொம்ப சாதாரணமான மக்களாகவும் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஆட்களா, பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் we have no right to speak about them, against them. அததான் இங்க அவர் சொல்றாரு, தெரியாததை குறித்து அவர்கள் தூஷிக்கிறார்கள். அது என்ன நடக்குது, what has actually happened தெரியாது. இட் இஸ் அவங்க they speak, இப்பெல்லாம் சொல்ற மாதிரி hate speeches, evil speech, and it is based on ignorance. என்ன மொத்தத்துல இந்த இப்படி ஊழியம் செய்யறவங்க, இந்த மாதிரி அதிகாரம்னு இல்ல, தலைமைத்துவத்துல இருக்கிற ஒருவேளை பாஸ்டர் ஆர் லீடர் or the head of an organization, யாரா இருந்தாலும்
அவர்களுடைய அத்தாரிட்டியை பிடிக்கலன்னு சொல்லும்போது they start speaking evil about them. அது மாதிரி நிறைய பேர் நிறைய நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்மளுடைய மார்க்கெட் பிளேசஸ்ல ஃபைண்ட் them இல்லையா? ஆஃபீஸ்ல நிறைய சூழ்நிலைகள்ல we do find such people, but we should not be one among them. We should never speak ill of our authorities. வசனம் என்ன சொல்லுது? கெட்ட அதிகாரியா இருந்தாலும் அவனுக்கு நீ கனம் பண்ணு, அவனை கீழ்ப்படி, அவர் சொல்றதுக்கு நீ அடங்கி இரு. அடங்கி இருக்கிறது தான் நம்முடைய வேலை. அப்படி நாம் இருக்கும்போது நாம் ஏன் அப்படி இருக்கிறோம்? Not because of that man, but because Jesus has told us to do. And he did it. He did it. He in his life did it. அதனால நாம் அப்படி செய்யும் போது நிச்சயம் நம்மை உயர்த்துவார், நிச்சயம் நம்மை கனப்படுத்தும். எங்க தாழ்ந்தோமோ எங்க சிரமப்பட்டோமோ அங்கேயே உயர்த்தும். So it's a very practical suggestion. And so அந்த ட்ரூ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பையும் அத்தாரிட்டியும் நாம டிசர்ன் பண்றதுக்கு நமக்கு கர்த்தர் தான் விஸ்டம் கொடுக்கும். இட் இஸ் நாட் வேர்ல்ட்லி நாலேஜ், இட் இஸ் த விஸ்டம் ஃப்ரம் காட், அண்ட் காட் வில் டெல் அஸ். அதே சமயத்துல ரிமெம்பர் Daniel and his friends, they stood against the king, but they never disrespected the king. They did not obey the king, but they never disrespected the king. இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான காரியம். நிறைய சமயங்களில நாம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வேலையின் நிமித்தமாக, சூழ்நிலையின் நிமித்தமாக இப்படியெல்லாம் சில நமக்கு நல்லா தெரியும். வேணும்னே அவங்க நமக்கு கடினமான வேலைகளை கொடுக்குறாங்க, நிறைய ஒர்க்கு கொடுக்குறாங்க, நமக்கு நிறைய வரக்கூடிய இன்சென்டிவ்ஸை தடுக்கிறாங்க. We know that, but still we are to obey. We have to give the due respect. God will, for us, everything will come only from God, not from these leaders. That should be the attitude of a godly person. An ungodly person will corrupt themselves with unspiritual mind. We should never fall into this trap. இந்த இதுக்கு நம்ம விழுந்துட்டோம்னா அங்க போசேபாடிய பிசாசு தர்க்கிச்ச மாதிரிதான். நாம எல்லாம் அவன் சொந்தம் கொண்டாடிடும். நாம அந்த நிலைமைக்கே நம்மளை விட்டுடவே கூடாது. நம்ம ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள். அந்த வித்தியாசம் நமக்குள்ள எல்லா நிலைகளிலும் காணப்பட வேண்டும். அதைத்தான் நாம இங்க வலியுறுத்துறத நாம பார்ப்போம். இப்ப அதை தொடர்ந்து அப்படியே அப்படிப்பட்ட அன்காட்லி பீப்புள் என்ன செய்யறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே வரும்போது யூதா என்ன சொல்றாருன்னா, திரும்ப இவர்கள் சொல்லுவதெல்லாம் he speaks about the apostates or the ungodly people. தேவ பக்தியாய் இருக்கிற மாதிரி நடிக்கிற மனிதர். அப்ப என்ன சொல்றாரு? இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். முதல் 8 வசனத்துல ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ பார்ப்போம். இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? காயின், பிலேயாம், கோரா. இப்ப காயின் பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு திரும்பவும் அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே வேற புத்தகங்களிலே வாசித்தோம். இப்போ இதுல இன்னொரு ஆங்கிள் வாசிக்கிறோம். அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. இந்த காயினும் ஆபேலுக்கும் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று, காணிக்கைகளை படைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவங்க பெற்றோர்களினால் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பெற்றோர்களுக்கு யார் சொல்லி கொடுத்தார்? கர்த்தர் சொல்லி கொடுத்திருப்பார். அப்ப எந்த விதமான பலிகள் செலுத்தணும்,
எப்படி செலுத்தணும் எல்லாவற்றையுமே அவர் சொல்லிக் கொடுத்தார். இப்போ காயின் ஒரு விவசாயி, ஆபேல் ஒரு மேய்ப்பன். இப்ப 2 பேரும் அவங்களுடைய காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைக்கிறாங்க, தவறே இல்லை. ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எஸ், என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்த்தர் சொன்ன வழிமுறைகளில காயின் தன்னுடைய காணிக்கையை செலுத்தவில்லை. 2 முக்கியமான குறைபாடு. ஒன்று விசுவாச குறைபாடு. 2வது நீதியின் குறைபாடு. இந்த 2 முக்கியமான காரியங்கள் அவனிடத்தில் இருந்தபடியினாலே அந்த அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் காய்கறிகளை கொண்டு வந்ததுனால கர்த்தர் ஏற்றுக்கல, அப்படி அல்ல. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத முக்கியமான காரியம் என்னவென்றால், அவனிடத்தில் கர்த்தருக்கு செலுத்துகிறோம், அதை நாம் நல்ல விதமா செலுத்தணும். கர்த்தர் யார் என்று அறிந்து அந்த விசுவாசத்தோடு அவன் அதை செய்யல. அவனிடத்துல ஒரு நீதியுள்ள வாழ்க்கை இல்லை, ஒரு நல்ல மனசாட்சி, ஒரு நல்ல மனம் அவனிடத்தில் இல்லை, நீதியான குணம் அவனிடத்துல இல்லை. இந்த 2 காரணத்தினாலதான் அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. சோ காயின் தன்னுடைய காணிக்கையை விசுவாசம் இல்லாம படைத்ததுனால இட் வாஸ் அக்செப்டபிள் டு காட். நம்ம எதை செலுத்தினாலும் அதை கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்கிற விசுவாசத்தோடு செலுத்தும் போதுதான். 2 காசு தான் ஒரு அம்மா போட்டாங்க. அநேக பணக்காரர்கள் தங்களிடத்தில் இருந்ததிலிருந்து எடுத்து நிறைய போட்டாங்க. ஆனா ஒரு விதவை 2 காசு தான் போட்டாங்க. பட் வாட் ஷி புட் வாஸ் ஃபவுண்ட் டு பி மோர் தென் எவ்ரிபடி எல்ஸ். என்ன? அந்த விசுவாசம், அந்த மனசுல அவங்க நினைத்த நினைவுகள். கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வருவார். நான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்வோமானால் கர்த்தர் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு காயினுடைய சாக்ரிஃபைஸ அவர் ஏற்றுக்கொள்ளல. காயினுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா அவன் அந்த சென்சிட்டிவிட்டி அவன்கிட்ட இல்லை. ஏன்னா அதான் அவன் உள்ளம் விசுவாசமோ நீதியோ இல்லாதபடியினால கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சொன்ன விதத்துல செய்யணும்ன்றது அவனுடைய இஷ்டம் இல்லை, தனக்கு இஷ்டமான விதத்துல அவன் செய்ய. So such religion is called empty religion. அவங்க செய்யறதெல்லாம் இருக்கும். அவங்க வருவாங்க, worship நடத்துவாங்க, அவங்க லீட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் they may even preach, எல்லாமே இருக்கும். பட் இட்ஸ் ஆல் எம்டி. இட் will all be empty. அதுல எல்லா தவறான ஆட்டிடியூட்ஸ் தான் ப்ரொஜெக்ட் ஆகும். வேண்டாத காரியங்கள் தான் ப்ரொஜெக்ட் ஆகும். இட் மே ஈவன் கோ டு ஜெலசி. It may even go to murderous anger, as it was in Cain. அது ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு அது அடையாளமே இல்லையே. அது எப்படி ஒரு காணிக்கை செலுத்திட்டு இப்படி வர முடியும், இப்படி எண்ணங்கள் வர முடியும்? அப்போ அந்த உள்ளம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? full of jealousy and bitterness. அப்ப அங்க பரிசுத்தத்திற்கோ மன்னிப்பிற்கோ மற்றவங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ இடமே இல்லை, அன்பிற்கு இடமே இல்லை. சோ இவ்விதமான மக்கள் இந்த கடைசி நாட்களில அதிகமாயிருப்பார்கள். அவர்களுடைய பிரசங்கங்கள், அவர்களுடைய போதனைகள்
அவர்கள் பின்னால் செல்லுகிறவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்டவர்களா தான். வெயின் ரிலிஜன், எம்டி ரிலிஜன். God totally denies it. அத abhors it. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்ல. நமக்கு தீமோத்தேயுல சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். நாம் அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்தா நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பக்தியும் குன்றிப்போம். அதனால பவுலா நம்மை அப்படி எச்சரிக்கிறார். இதுதான் காயினை பற்றியது. அடுத்தது பிலேயாம், பாலாம். இவரை குறித்து நம்ம என்னாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 22ல இருந்து 25ஆம் அதிகாரமும் 31ஆம் அதிகாரமும் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் செய்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்ப இங்க என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து வந்தபோது அதற்கு பின்பாக அவர்கள் வெற்றியாய், அவர்கள் பலமாய், அவர்கள் பெருகி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல மோவாபிய ராஜா பாலாக் என்பவர் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். இஸ்ரேலர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். இதற்கு அவர் செய்கிற முயற்சி எப்படின்னா, தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்கள் மேலே ஒரு சாபத்தை அனுப்பி அப்படியாக அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். ஒருவேளை அவரால யுத்தத்துல வெல்ல முடியலையா இருக்கும். இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை யாராலையும் வெல்ல முடியல இல்லையா? தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, போர்கள் நடக்குது, இழப்புகள் இருக்கதான் செய்யுது. ஆனா வெற்றி, அல்டிமேட் விக்டரி இஸ் ஒன்லி ஃபார் தி ஜூஸ், ஃபார் தி இஸ்ரேலைட்ஸ். A very small land, but they are conquering. இப்ப அததான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கிறபடினால அவர்கள் தொடர்ந்து அப்படி ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். இங்க அதனாலதான் அந்த பாலாமும், அதனால அந்த பாலாக்கும் இந்த பாலாம் என்ற தீர்க்கதரிசி மூலமாக ஒரு சாபத்தை அவர்கள் மேல கொடுப்பதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஏன்னா அவங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறார்கள். நீ அவர்களுக்கு ஒரு சாபத்தை விடு அப்படின்ற. இப்படி ஒரு முறையுமா அப்படி 4 முறை அவர் முயற்சிக்கிறார். ஒரு முறைக்கும் அதிகமான பணமும் அதிகமான பரிசு பொருட்களும் அவர் சொல்லி 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 இந்த தீர்க்கதரிசியை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். இன்னைக்கும் எப்பேற்பட்டவங்களா இருந்தா கூட இந்த விதமான என்ன சொல்றது, கவர்ச்சியினால கவரப்பட்டு பவர் அல்லது மணி அல்லது ரெக்கக்னிஷன், இதெல்லாம் மக்களை அப்படியே கவர்ந்துருது. ஸோ தே லூஸ் தேர் பிரின்சிபிள்ஸ். நல்ல மனுஷர்கள் தான் ஆச்சரியமான தவறுகளை செய்கிறார். எப்படி இவங்களால இப்படி செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பணம், இந்த காரியங்கள்லாம் அப்படி அவர்களை இழுத்து விடுகிறது. தயா, that is more powerful. Unless you are washed in the blood and unless you hide yourself in the power of the blood of the Lamb, you can never win over that power, because that is more powerful, more attractive. நம்ம உலகத்துல பார்த்துட்டே தான் இருக்கிறோம். நமக்கு நேரிடுகிறது, உலகத்திலும் நாம் பார்க்கிறோம். நாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருக்குள்ளாக நாம புதைந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்ன்றோம், அந்த பாலாமை இப்படி திரும்ப திரும்ப ரிச் ரிவார்டை கொடுத்து பண்ணும்போதும் அவரால் செய்ய முடியல, ஒவ்வொரு தடவையும் செய்ய முடியல. இந்த பாலாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா என்ன செய்யணும்? முதல் தடவையே ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம். He asked God. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கர்த்தரிடத்திலே கேட்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை தான் சொல்லணும். இவனும் முதல் முறை கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. கர்த்தர் நீ போகாதேன்னு சொல்றாரு.
ஆனாலும் திரும்ப கேட்கிறார். இப்போ சில சமயம் நாம கூட ஜெபத்துல எப்படி தெரியுமா, ஒரு சில காரியங்களை எனக்கு கட்டாயம் வேணும் சுவாமி, எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நின்னோம்னா கர்த்தர் கொடுத்துருவாரு. பிடிவாதமா கேட்கிறோம்னு வைங்களேன், கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆனா ஒண்ணு, ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, அது கர்த்தருடைய சித்தமாய் சில சமயத்துல இருக்காது. கர்த்தர் நமக்கு அதை வேற விதமா செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? அந்த ஆசீர்வாதத்தை வேற விதமா செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா என்ன நாம செய்யறோம்னா, பிடிவாதமா கேட்கும்போது நாம நினைக்கிறோம் போராடி கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்கதான் நமக்கு விஸ்டம் வேணும், அந்த டிசர்ன்மெண்ட் வேணும். We must try to know the will of God when we pray. யோவான்ல என்ன வாசிக்கிறோம்னா, when you ask whatever you may ask in the will of God and in his name you will receive. So அப்போ நாம கேட்கறத அந்த மாதிரி கேட்கணும். இங்கேயும் அப்படிதான். சொல்ல வேண்டாம் வேண்டாம்னாரு, கேட்கல, சரி போன்ட்டார், போறான். போனா அவனால என்ன செய்ய முடியல, இது செய்ய, அந்த தவற தப்பா அந்த கர்ஸ் பண்ண முடியல. ஒவ்வொரு தடவையும் போய் அவர்களை ஆசீர்வதிச்சுட்டே தான் வருவார். அந்த கமெண்டேட்டர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, பாலாம் lusted after the riches and prestige offered to him and God gave him over to his own sin. இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப கடினம். God gave him over to his own sin. நம்முடைய பாவத்திற்கே, நம்முடைய துணிகரத்திற்கே, நம்முடைய அந்த கிரீடுக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு, அந்த பேஷனுக்கு ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நாம மீட்கிறக்க ஆளே இல்லை, முடியவே முடியாது. So we have to be very very careful. ஆனா இவன் அப்படிதான் போறான், திரும்ப திரும்ப போறான். கர்த்தர் முயற்சிக்கிறாரு, பல விதங்களில முயற்சிக்கிறாரு, கழுதைய கொண்டு பேச வைக்கிறாரு. ஆனாலும் அந்த மைண்ட், இந்த கிரீட்னால, பண ஆசையினால நிறைந்த அந்த மனம் அவனுக்கு அதை உணர செய்யல. அப்போ இவன் என்ன துணிகரமா செய்யறான்னா, இவனால அந்த மாதிரி கர்ஸ் பண்ண முடியலன்னு அந்த தீய காரியம் அவனுக்குள்ளாக எழும்பி அவனுக்குள்ளாக ஒரு ஆலோசனையை கொடுக்க வைக்கும், தீய ஆலோசனையை கொடுக்க வைக்கும். அந்த ராஜாக்கு சொல்றான், நீ கர்ஸ் தானே பண்ண சொல்ற, நான் கர்ஸ் பண்ண முடியல, ஆனா நீ ஒண்ணு செய்யலாம். என்னன்னா, அவர்களை வேசித்தனத்துக்கும் விபசாரத்திற்கும் அந்த பாவங்களுக்கு இந்த மக்களை ஈடுபட வைத்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். இவனோட பிரச்சனை என்ன, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அதே ஆசீர்வாதத்தை அவங்களிடம் எடுக்கணும். அதுக்கு எப்படியாவது கர்த்தர் அவரை தண்டிக்கணுங்கிற விரும்புறாரு. அதை நீ தீர்க்க தரிசனம் மூலமா விரும்பலான்னு சொல்லலான்னு பார்த்தாரு, முடியல. இப்ப தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை கொடுக்கணும். பாருங்க, ஒரு தீய காரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எவ்வளவு தூரம் மற்றவர்களையும் அந்த தீய ஆலோசனைக்குள்ளாக கொண்டுட்டு போய் அவர்களை தன் பக்கமாய் சாய, தவறு செய்ய வைக்க, கர்த்தரை சார்ந்திருக்கிறதை விட்டு இப்படிப்பட்ட பாவங்களை தேடி ஓடுகிற விதமாய் மாற்றுகிற பயங்கர துராலோசனை அவன் கொடுக்கிறான். இதனால அந்த சாபம் அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு வந்தது. இதற்கு காரணம் பிலேயாமுடைய பாவம். இதை நம்ம இன்னைக்கு என்ன, வாட் இஸ் a personal application? We should never be a stumbling block. We should never be a wrong example. We should never be a wrong role model. துணிகரமாய் பாவங்களை செய்கிற மக்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஒருத்தரை பார்த்துட்டு சரி இவங்கெல்லாம் செய்யறாங்களா, ஏன் நாம செய்யக்கூடாது? God will never allow that. God will never be happy about it. அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல மிக பெரிதாய் இருப்பாங்க. The greedy error of Balaam. He was willing to compromise everything for money.
இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இப்படி இருக்கிறார்களே, அதுதான் Jude wants to warn us. So we should never deny Jesus. We may not actually deny Jesus even when we are persecuted because we are ready for it. But this money, this kind of attraction, sometimes it will overpower us. This may overpower us. ஒரு பெரிய துன்பத்துக்கு, ஒரு பெரிய பாடுக்கு, உபத்திரவத்துக்கு நம்ம ரெடியா இருப்போம். அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். நான் கர்த்தரை தூஷிக்க மாட்டேன், கர்த்தரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நம்ம நிற்போம். பின்னோக்கேன் நான் அப்படின்னு நிற்போம். ஆனா இப்படிப்பட்ட சில அப்படியே வந்துடுற சில அட்ராக்ஷன்ஸ் நம்ம இழுத்துரும் பாருங்க, அது நமக்கு தெரியவே தெரியாது. we will slip into it. நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் போது ட்ரிஃப்டிங் அவேன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இதான். we will slowly drift away. we will be moving towards that. சாலமனை பாருங்களேன், சாலமன் எப்பேற்பட்ட ராஜா, எவ்வளவு பெரிய ஞானம், உலகத்திலே யாருக்கு இல்லாத ஞானம், அவ்வளோ ஆசீர்வாதம், அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவனுக்கு. ஆனா எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் செய்யும். எகிப்துக்கு போகாத, குதிரைய வாங்குறான். ஒரு மனைவியா 1000 மனைவி, அந்நிய. அந்த மனைவிகள் எல்லாம் வசனம் சொல்லுது, கடைசியா ஆகிற நாட்கள்ல அவளை கர்த்தரிடத்திலே சாயாமல் அவர்கள் தெய்வங்களிடத்திலே சாயும்படி செய்தார். சரிங்களா? Slowly you will drift away. These things are so attractive and so powerful. And when we do it, when we be a stumbling block to somebody, we will be severely punished. Such a dangerous sin it is. இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைய வைத்தது அப்படிப்பட்ட ஒரு பண ஆசை. 30 வெள்ளிக்காசுக்கு தான் ஒருத்தன் போய் கூடையே 3.5 வருஷம் இருந்தவன், அவ்வளவு நல்ல போதனைகளை சொல்ற ஆண்டவரை கூடவே இருந்து கேட்ட சீஷர், உருவாக்கப்பட்ட சீஷர், ஜெபித்து தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர் காட்டி கொடுக்கிறான். இன்றைக்கு நமக்கு இது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர். யூதா மூலமா நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இட் மே பி மணி, இட் மே பி எனிதிங் எல்ஸ். 90% இன்னைக்கு உலகத்துல மணி தான். பட் சம்டைம்ஸ் we may even overcome that, but there may be some weakness in us which only the devil knows, not even you, not even me. The devil knows our weakness. அது வழியா இழுத்துரும். So we have to be very very careful. மூன்றாவதா கோரா. இந்த கோரா ஒரு லேவியர். ஆனா ஆரோன் வம்சத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவருக்கு என்னன்னா, அவனே அவனுக்காக ஒரு ஊழியத்தை அவன் தனக்காக ஆண்டவரே அவனுக்கு, கர்த்தரே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அமைத்து கொடுத்து அவன் அழகா அதை செஞ்சுட்டு இருக்கான். இதுவும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில வெகு சகஜமாய் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்றது ஒரு பெரிய கஷ்டம். And especially when you are also a leader, it's very very difficult. Unless otherwise you have the godly spirit, godly righteousness in you, you can never accept another leader. இங்க கோராவோட பிரச்சனை அதுதான். எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஜனங்கள் எல்லாம் சுத்தமா தான் இருக்காங்க, நீ ஏன் அதுக்குள்ள நீ ரொம்ப பெரிய தனியா உன்னைய தூக்கி வச்சுக்கிற அப்படின்னு மோசைய கேட்கற. என்ன ஆகும்? 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதை கேட்ட உடனே மோசைக்கு அவனுடைய உள்ளத்தின் நிலைமை புரிந்து அவன் போய் சாஷ்டாங்கமா ஆண்டவர்கிட்ட விழுகிறான். கர்த்தர் ஒரு வழியை சொல்றாரு, அவங்க எல்லாம் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வைத்து அவர் சொல்றாரு, நீ தள்ளி போய் நின்று, ஸ்டெப் அவே. பாருங்க, God gives a
Very good suggestion. Step away from such people. பவுல் சொல்றாரு, விட்டு விலகு, தூர ஓடிப்போ. அன்னைக்கே மோசைக்கு சொல்றாரு, ஸ்டெப் அவே. தள்ளி நிக்கிறான், பூமி அப்படியே விழுங்கிற்று என்று சொல்லி. இந்த சம்பவங்களின் மூலமாக எல்லாம் அவர் நமக்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் we must be a person who the world should note and say that their God is a true God. They are truly God's followers. உண்மையான தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று நம்மை பற்றி சொல்லணும். அப்படிப்பட்டவர்களாய் வாழணும். We can easily become ungodly. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்களை போல் நாம் வாழ்ந்தோமானால் அது அன்காட்லி பீப்புளா இருக்கும். தேவ பக்தியாய் இருக்கிற, தேவனை தூஷிக்கிற மக்களாய் வாழ்ந்து விடுவோம். நாம் அதனால ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். So it's also a rejection of God's appointed leaders, God's appointed mediator. Torah அதை அக்செப்ட் பண்ண முடியல. You see, all these three are from different backgrounds, but all their hearts were united by evil. And this evil can be expressed in different ways. That's what we see. Apostasy is never confined to one group of people. ஏதோ ஒரு ஒரு கூட்டத்தார் தான் இப்படி தேவதூஷணம் செய்யறவங்க கிடையாது. நாம் நமக்குள் நம்மில் நாமே இப்படிப்பட்டவர்களாய் இருக்க முடியும். புல்பிட்ல இருந்து பேசுற தூஷணக்காரர்கள் இருப்பார்கள். அரண்மனையிலிருந்து தேவனை தூஷிக்கிற ராஜாக்கள் இருப்பார்கள். ஏழை எளிய சாதாரண புவர் ஹவுஸ்ல இருந்து தேவனை தூஷிக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். நான் இதையெல்லாம் சொல்லல. நான் சொல்றேன், நமக்குள்ள நாமே சம்டைம்ஸ் இப்படிப்பட்டவர்களாய் இருந்துவிட கூடும். எச்சரிக்கப்படுகிறோம். மிக ஜாக்கிரதையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். மறுபடியும் இவர்கள், இந்த விதமான மக்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிரும் பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ கொடுக்குறாரு. 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸாம்பிள்ஸ் அவர் சொல்றார். இந்த அன்பின் விருந்துன்னு சொல்லும்போது, இட் கேன் பி யோர் லவ் ஃபீஸ்ட் ஆர் இட் கேன் பி யோர் கம்யூனியன், வேர் யூ ஷேர். அது எதுவா இருந்தாலும் சரி. செல்ஃபிஷ்னஸ், நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த மாதிரி நடக்கும்போது பாவத்தை அறிக்கை செய்யாம அபாத்திரவான்களாய் இந்த அன்பின் விருந்துல கலந்து கொள்ளுகிறவர்களால சுய நலத்தில அன்பின் விருந்துல கலந்து கொள்ளுகிறவர்கள் will spoil the fellowship. அன்றைக்கு அடிக்கடி இப்படி அவங்க இந்த அகாப்பே ஃபீஸ்ட் அவங்க வச்சுக்குவாங்க. அன்றைக்கு யூதர்கள் ஒவ்வொருத்தர் பாட்லக் டின்னர் மாதிரி அவங்க எதையாவது செஞ்சுட்டு வருவாங்க. and they will all bring it together and they will share, they will eat together. ஆனா இப்படி வர்ற இந்த கூடுகையில இந்த மக்கள், இவர்கள் என்ன செய்வார்களா, தங்களையே கவனிச்சுக்குவாங்க. தங்களுக்கு மேஜர் போர்ஷன் இருக்கிற மாதிரி அதுலயும் கிரீடியா. அது எவ்வளவு தூரம் பண்ணுவாங்கன்னா, அங்க வந்திருக்கிற மக்களுக்கே இல்லாத அளவுக்கு தாங்களே எல்லாவற்றையும் the best ones they will choose.
see. So இப்ப இது அவங்கள பற்றி இருக்கு. இப்ப நாம ஒரு 4 பேர் போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள எப்படி நம்முடைய ஆட்டிடியூட் இருக்கு, நம்மளுடைய பிஹேவியர் இருக்கு. ஆர் வி கன்சர்ன்ட் அபவுட் த அதர் பர்சன்? நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு இருக்கா அப்படி பார்த்துட்டு எடுக்கிறோமா, இல்ல நான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? பாருங்க, சின்ன சின்ன விஷயம்தான். அந்த சின்ன சின்ன விஷயத்துல நாம சாட்சியா இருக்க முடியும். மற்றவர்களை குறித்த கரிசனையோடு வாழ வேண்டும். அடுத்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. கிளவுட்ஸ் விதவுட் ரெயின். கிளவுட்ஸ்னாலே தண்ணீரோடு இருக்கிற மேகங்கள். அப்படி தண்ணீர் இல்லாத மேகங்களா இருந்தா அது என்ன பிரயோஜனம்? வெயிலுக்கு மறைவா இருக்கும், அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு நன்மையும் கிடைக்காது. அந்த மேகம் தனக்கே வாழ்ந்து தானே அப்படி போகும், அலைந்துட்டு இருக்கும், அலைந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாய் சில பேர் இருக்காங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. They have done nothing good to others. They've been living only for themselves. They have never harmed others. You see, there are many people who have never harmed others. They are not bad people. They are good people. But they have not done anything good to others. வீட்டு வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரனே அவங்களுக்கு தெரியாது. அவன் ஆனா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், நல்லவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை, நாம் அப்படியெல்லாம் மாறிவிடவே கூடாது. மரம், 2 விதமான மரங்களை சொல்றாரு. வேரற்ற மரங்கள் ஒரே காத்துல புஷ் விழுந்துடும். கனியற்ற மரங்கள், ஒருவேளை வேரெல்லாம் இருக்கும், கனி இல்லை, பிரயோஜனம் இல்லை. மரம் நல்லா இருக்கு, ஆனா வேரே இல்லை. அப்ப அந்த வேர் இல்லாத, நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக நான் கடல் அலையை பற்றி பேசுகிறேன். கடல் அலை பவர்ஃபுல் அல்ல, denotes the power. அதே சமயத்துல இன்னைக்கெல்லாம் நாம பார்க்கும்போது அது ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. அன்றைக்கு யூதர்களுக்கு பிப்ளிக்கல் கல்ச்சர்ல sea was a terror. ஏன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும். விக்கெட் பீப்புளை தான் ட்ரபிள்டு சீக்கு ஒப்பிடுவாங்க. ஏன்னா இட் cannot ரெஸ்ட். அப்புறம் அதுக்கு வந்து மேல அலை கொண்டு வர்றது எல்லாம் அடியில் இருக்கிற அசுத்தங்களும். சுனாமி வந்தது இல்லையா, அப்பெல்லாம் வந்து அந்த தண்ணி அந்த கடற்கரையை பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும், அந்த மணல் எல்லாம். இன்னைக்கும் வெள்ளங்கள், இன்னைக்கும் வீசுற சுனாமி, இன்னைக்கு வர புயல் எல்லாம் கொண்டு வர்றதெல்லாம் என்ன கொண்டு வருது? சிட்டிக்குள்ள வரும்போது அது என்னத்தெல்லாம் அடிச்சுட்டு வருது? எல்லாம் காருங்க, நிக்கிற பில்டிங்ஸ், ரூஃப்ஸ், பிரிட்ஜஸ், everything is getting washed away. So இந்த மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் இந்த கடலை போல அவங்க அவங்களுடைய சொந்த காரியங்களையே பேசிக்கொண்டு, சொந்த காரியங்களிலேயே ஈடுபட்டு கொண்டு, கடைசியில அதையே அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் அசுத்தங்களையே வெளியே கொண்டு வந்து foaming up their own shame. எப்படி அந்த நுரையா அலை வருதோ அது மாதிரி they will bring out their own shame. அடுத்ததா அந்த காமெட்ஸ பத்தி பேசுறாரு. வானத்துல வரக்கூடிய இவர்களும் சில மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பிரைட்டா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும், எல்லாரும் அட்ராக்ட் ஆகியிருப்பாங்க, புதுசா சில காரியங்களை, நூதன காரியங்களை செய்கிறவர்களா இருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் அப்படியே இருளில் மறைந்து போவாங்க. அந்த காமெண்ட் கொஞ்சம் சில நாளைக்கு தெரியும், அப்புறம் அது மறைஞ்சிரும். meteorite, whatever it may be, it may even fall away. அது மாதிரி ஒரு நிலையான ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு வழியை காட்டுறதுக்கும்,
ஒரு ஒரு பாதையை சொல்றதுக்கும் இந்த திசையில உதிக்கும்னு நிச்சயமா நம்ம சொல்ல முடியும். மார்னிங் ஸ்டார், இந்த சில ஸ்டார்ஸ் இருக்கு, அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டார்ஸ், இதெல்லாம் certain things it can be predicted. Orion, so many things like that. But இந்த மாதிரி திடீர்னு முளைக்கிறதுல எப்படின்னா பிரகாசமா வரும், ரொம்ப இதா இருக்கும், ஆனா அப்படியே காணாம மறைந்து போய். இந்த இப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படிதான், நம்பிக்கையா ஒரு நம்ப தகுந்தவர்களாய் இருக்க மாட்டாங்க, நம்ப முடியாதவர்களாய் இருப்பாங்க. So I think I can finish up with this. So next week we shall continue. ஏன்னா அடுத்த 16ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம். இனி அடுத்த வாரம் மீதி 8 பார்த்துருக்கோம். முதல் 8 பார்த்துட்டோம், இப்ப அடுத்த 8 பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வாரத்துல அடுத்த 8 பார்ப்போம். இவர்களுக்கெல்லாம் என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்னா நிச்சயமா இந்த நரகம் தான், நித்திய அக்கினை. பட் இதுல இந்த லிஸ்ட்ல நாம யாரும் இருந்து விடக்கூடாது. பலவிதமான மக்களை குறித்து எச்சரிக்கப்படும். ஆயினை போல, பிழையாம, கோரா, அவர்களை நம்ம பேசுறது இல்லை, அவங்க செஞ்சதை பேசுறது இல்லை. அதுல வடிகட்டி எடுத்தது என்ன? The spiritual truth, rejecting God's authority, not obeying God's perspective, not doing anything in God's way. We do not want to do it in God's way. Greed for money, compromising our spiritual life, our spiritual truth for money. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நாம அப்படிப்பட்டவர்களாய் இருந்து விடக்கூடாது. It should never be a stumbling block to others. So all these things, whatever we meditated through the words of Jude, wants us to lead a perfect life for this end time days. ஒன்று ஆள் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் திரும்ப வருவார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன், இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள மனுஷன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறார். இங்கிலீஷ்ல a man with such a hope will purify himself. அதுதான் நமக்கு இருக்கிற இதா இருக்கணும், குறிக்கோளா இருக்கு. நாம் நிச்சயமாய் நம்புகிறோம் நம்மை அழைத்து செல்ல ஆண்டவர் வர்றாரு. அப்ப அவர் வர்றதுக்கு நாம் என்ன மாதிரி ஆயத்தப்படணும்? We have to purify ourselves in all these aspects. பெரிய பெரிய பாவம் எல்லாம் நமக்கு தெரியும், அந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட தேவ பக்தியாய் இருக்கக்கூடிய, ஆனால் தேவ தூஷணம் செய்கிறவர்களாய் ஒருபோதும் நாம் காணப்படக்கூடாது. நம்ம பெருசா காணப்பட மாட்டோம், சின்னதா ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருக்கும். So we have to purify ourselves, sanctify ourselves, make us holy, make us holy. Lord, make us take time to be holy. That is what God is trying to tell us. செபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீர் தந்தீர். அநேக உதாரணங்களின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில சமயங்களில நாங்கள் இப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரை காணப்படுகிறோம் என்பதை நாங்கள் வேதனையோடு அறிக்கை செய்கிறோம். தகப்பனே, எங்களில் காணப்படுகிற இந்த விதமான குற்றங்கள் சில நேரங்களில அந்த டிசர்ன்மெண்ட் இல்லாமல் எங்களுடைய அறிவுக்கேற்ற விதமாக நாங்கள் சில காரியங்களில ஆண்டவரே உம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு நல்ல சாட்சியாய் வாழாதபடிக்கு காம்ப்ரமைசிங்கா அப்படியே காம்ப்ளசண்டா இருக்கிறோம் சுவாமி. ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ். அந்த வித காரியங்களிலிருந்தெல்லாம் எங்களை நீர் விடுவித்து இந்த கடைசி நாட்களிலும் உம்மை சந்திக்கிறதற்கு நாங்க ஆயத்தமாக, நாங்க அதற்கேற்ற விதமாய் வாழ்ந்துவிட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்
வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். Thank you, everyone. Thanks for attending. Thanks for coming. God bless you. God bless you. Thank you, Annie. Thank you. Thank you. Thank you. Thank you, Annie. Thank you.